கொஞ்சம் இரு. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். இந்த சீன்ல வர மாதிரியே நம்ம லைஃப்ல ஏதாவது சடனா சேஞ்ச் ஆகுதுன்னா அதுக்காக உயிரை விடாம நம்ம அந்த சேஞ்சை நம்ம லைஃபோட எண்டுன்னு பார்க்காம அந்த திடீர் மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ கத்துக்கணும். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்கிட்ட இருந்து என்னோட சொத்து போனா என்ன, என்னால வாழ்ந்து காட்ட முடியும், என் அம்மாவை தங்கச்சி என்னால நல்லா பாத்துக்க முடியும்னு ஜெயிச்சு காட்டுவாரு. இது மாதிரி நம்ம லைஃப்லயும் ஏதாவது மாற்றம் வரலாம். திடீர்னு வேலை போகலாம், நம்ம செஞ்சுட்டு இருக்க பிசினஸ்ல ப்ராப்ளம் வரலாம், எக்ஸாம்ல ஃபெயில் ஆகலாம், லவ் பிரேக்கப் ஆகலாம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகலாம். இது மாதிரியான சுச்சுவேஷன் நமக்கு வந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு உலக புகழ்பெற்ற ஒரு புக்ல வர குட்டி கதையிலிருந்து நம்ம இன்னைக்கு கத்துக்கலாம். இந்த கதையில 4 முக்கியமான கதாபாத்திரங்கள் வரும். அதுல 2 எலி, 2 குள்ள மனிதர்கள். 1 ஸ்னிஃப், மாற்றத்தை முன்கூட்டியே கணிப்பவன். 2வது ஸ்கரி, மாற்றத்துக்கு உடனே செயல்படுபவன். 3வது ஹெம், ஹெம்ங்கிறவன் பயத்தை விட்டு வெளியே வர முடியாதவன், எப்பவுமே பயந்துட்டு இருக்கவன். 4வது ஹா, ஒரு மாற்றத்துக்கு ஆரம்பத்துல பயந்துட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த மாற்றத்துக்கு ஏத்துக்கிட்டு செயல்படக்கூடிய